நண்பார்ந்தவர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணார். அவர் இப்போது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு சிபிஎஸ்சியில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். அவர் என்ன கேட்டார், சார் உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை, பேசலாமா? பேசுவா அப்படி சொன்னேன். சார் ஃபிசிக்ஸ் என்னால் படிக்கவே முடியல சார், புரியல சார், எனக்கு ஃபிசிக்ஸும் புரியல, மேத்தமெட்டிக்ஸும் புரியல, அதனால் எனக்கு பிடிக்கல சார், என்ன செய்கிறது? நான் சொன்னேன், க்ளீனாக பிளண்ட்டாக சொன்னேன், படிக்காதீங்க. உங்களுக்கு புரியலையா, பிடிக்கலையா, படிக்காதீங்க. என்ன ஆக விரும்புகிறீங்க? இன்ஜினியர் ஆக விரும்புகிறேன், வேறு வழியே கிடையாதுமா. நீ இன்ஜினியர் ஆக விரும்புகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் மஸ்ட். இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, பிஏ ஹிஸ்ட்ரி படிங்க, இல்லை லிட்ரேச்சர் படிங்க. அதில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எதுவுமே வராது. பிடிக்காத எதுக்கு படிச்சுட்ருக்கீங்க? அதனால தான் உங்களுக்கு வெறுப்பு வருது. யுவர் ஸ்டண்ட். பட் நான் புரிய வைக்கிறேன். இது ஒரு லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்லுவாங்க. லிமிட்டிங் பிலீஃப், அதாவது எனக்கு புரியாது, எனக்கு பிடிக்காது. ஸோ இட்ஸ் அ பிலீஃப். நம்ம நம்புகிறோம். என்ன நம்புகிறோம்? எனக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்காதுன்றதை நம்புகிறோம், எனக்கு மேத்ஸ் பிடிக்காதுன்றதை நம்புகிறோம், அதனால் எனக்கு வராதுன்றது நம்புகிறோம். இந்த லிமிட்டிங் பிலீஃப் இருக்கிற வரையில் உங்களுக்கு ஃபிசிக்ஸும் பிடிக்காது, மேத்ஸும் பிடிக்காது, புரியாது. அப்போ இதிலேருந்து வெளியில் வரணும்னா யூ ஹேவ் டு மேக் அப் யுவர் மைண்ட் வெரி வெரி கிளியர்லி. டு ஐ வாண்ட் இட் ஆர் நாட்? If I want it, I have to like it. Please understand. Write it if you want. If I want it, I should like it. If you like it, you should love it. எதை நம்ம நேசிக்கிறோமோ அது கஷ்டமாகவே தெரியாதுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். வாழ்க்கை என்பது நம்ம ஹோட்டல்லாம் போட்டு பஃபே டின்னர் இருக்கும். நம்ம பிளேட் எடுத்துக்கலாம், நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மாத்திரம் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துடலாம். அது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஈஸியோ கஷ்டமோ எல்லாம் ஒன்றா வரும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு எக்ஸாம்பிள் அவர்கிட்ட கொடுக்குறேன். இன்றைக்கி ஒரு பெரிய கிரிக்கெட்டர் இருக்கார் வச்சுப்போம், விராட் கோலி இருக்கார் வச்சுப்போமே. இந்த நேரத்தில் ஏன் நம்ம விராட் கோலியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவருக்கு இவ்வளோ கார் இருக்குது, அவ்வளோ கார் இருக்குது, இவ்வளோ என்டார்ஸ்மெண்ட்லாம் பண்ணுறாரு, கோடி கோடியாக சம்பாதிக்கிறாருன்னா ஏன், எதனால்? எது கஷ்டமோ அதை லைக் பண்ணி லவ் பண்ணி அதை செஞ்சு காமிக்கிறாரு. இல்லை, நான் அவர்கிட்ட சொன்னேன் அந்த ஸ்டூடெண்ட்டு, சப்போஸ் விராட் கோலி ஒரு கண்டிஷன் போடுறாரு செலக்டர்ஸ்ன்ற. என்ன செலக்டர்ஸ்ன்ற கண்டிஷன் போடுறாரு? நம்பர் 1, ஐ வில் டிசைட் மை ஃபீல்டு பிளேஸ்மெண்ட். நான் எங்கே நிற்க சொல்லணும் அங்கே தான் ஃபீல்டர்ஸில் நிற்கணும். ஐ வில் டிசைட் மை பவுலர். நான் சொல்கிற ஆள் தான் எனக்கு போடணும். அந்த பவுலர் நான் எங்கே பிச் பண்ண சொல்லணும் அங்கே தான் பிச் பண்ணணும். இந்த கண்டிஷனில் இருந்து தான் நான் விளையாட வருவேன். அப்படின்னா எதுக்கு விராட் கோலி, எதுக்கு எம்எஸ் தோனி? நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ அன்சர்டனிட்டிஸ் பாருங்கள். 160 கிலோமீட்டரில் ஒரு பந்து வருதுன்னா அந்த பந்தை அவர் பார்க்கணும், கண்ணால் பார்க்கணும். ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் விழும். அது எந்த பக்கம் சுற்றுது, எங்கே விழப்போகுது, எப்படி போக போகுது. கான்சன்ட்ரேஷன், பர்சிவரன்ஸ், பேஷன்ஸ், பொறுமை, இது 3 இருந்தால் தான் உங்களால் முடியும். இந்த வீடியோவை உங்கள் குழந்தைகளோடு உட்காந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. எனக்கு லைஃப் இஸ் நாட் ஸோ ஈஸி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, குழந்தைகள் இது மாதிரி புத்தகங்களை படிக்கிறது கிடையாது. ஆட்டோபயோகிராஃபியில் நிறைய இருக்குது. நிறைய கிரிக்கெட்டர்ஸுடைய ஆட்டோபயோகிராஃபி இருக்குது, டென்னிஸ் பிளேயருடைய ஆட்டோபயோகிராஃபி இருக்குது. அவங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாங்க. நம்ம எல்லோரும் இவங்களை டெலிவிஷனில் பார்த்துடுறோம். அவங்க பெரிய பெரிய கப்பெல்லாம் வாங்கிறத பார்க்குறோமே தவிர அதுக்கு பின்னால் எவ்வளோ உழைச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியுது? ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் சர்டன் ரியாலிட்டிஸ். கசப்பான விஷயங்களை கூட நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். யூ ஹேவ் டு டிசைட் வெதர் ஐ வாண்ட் இட் ஆர் நாட். இஃப் யூ வாண்ட் இட், லவ் இட். இஃப் யூ டோன்ட் வாண்ட் இட், சென்ட் இட் அவுட். எத்தனையோ படிப்பு நம்ம படிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்மையில் சச்சின் டெண்டுல்கர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் சொல்கிறாரு, முன்னாலெல்லாம் வெளியூர் டூர்லாம் போயிட்டு வரும்பொழுது நிறைய கேசட் கொண்டு வருவாராம்மா. அப்போல்லாம் யூடியூப்பு மாதிரி வாட்ஸ்அப் இது மாதிரிலாம் கிடையாது.
அப்போது இவருடைய ப்ளே ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி இந்த கேசட் கொடுப்பாங்களாம்மா இவர்கிட்ட. அது எடுத்துகிட்டு வந்து அவருடைய பிரதரும் உட்காந்து ஒவ்வொரு பாலாக பார்ப்பாராம். இது எப்படி விளையாடினா எப்படி விளையாடி இருக்கலாம், இதில் கேப் என்ன, அப்படி பார்த்து பார்த்து தான் நான் பெரிய ஆளாக ஆனேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸு, மேத்தமேட்டிக்ஸு, பயாலஜி எதுவாக இருந்தாலும் வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் ஹேவ்? சரி, நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்கேப் ரூட் பார்த்துக்கிறோம். வாத்தியார் சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, எக்ஸாமினேஷன் பேப்பர் டஃப் ஆகிடுது. நான் அந்த ஸ்டூடெண்ட் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், உன்னுடைய கிளாஸ்லேயே ஃபிசிக்ஸில் சென்டம் வாங்குற பசங்க இருக்காங்களா, மேத்தமெட்டிக்ஸில் சென்டம் வாங்குற பசங்க இருக்காங்களா? இருக்காங்கன்னா அவங்களால முடியுதுன்னா ஒன்னாலேயே முடியல. பிகாஸ் ஆஸ் லாங் ஆஸ் யூ ஹேவ் தீஸ் எக்ஸ்கியூசஸ் யூ வில் நெவர் பி ஏபிள் டு கான்க்வர் your fear of mathematics, your hatred of mathematics, your fear of physics, your hatred of physics. Very, very simple. வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா எது கஷ்டமோ எது நமக்கு பிடிக்காதோ அதை மாஸ்டர் பண்ணணும். மாஸ்டர் சேலஞ்சை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தான் எல்லாம் பெனிஃபிட்டு. யூ கேன் நாட் எஸ்கேப். சும்மா ஒதுங்கிட முடியாது. வாழ்க்கைன்றது ஒதுங்கிறது கிடையாது. வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் தான். இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெதர் யூ ஆர் இந்த 9th 10th or +1 +2 எந்த இருந்தாலும் there is a number going, WhatsApp number. If you have any difficulty, call me. வானமே இல்லை அறக்கட்டளை மூலமாக இது போன்ற கைடன்ஸ் எங்களால் முடிஞ்ச அளவு நானும் ராதா மேடமும் கொடுத்துட்டு வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே நிறைய பேருக்கு சர்க்குலேட் பண்ணுங்கள். தெரிஞ்ச பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.